வீட்டு அறிவியல் எக்ஸாம்க்கு ரெடி ஆயிட்டீங்களா? அப்போ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இந்த எக்ஸாமை எப்படி சுலபமா கிராக் பண்றதுன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். இப்ப ஸ்கிரீன்ல ஒரு கேள்வி பாருங்க. ராமுக்கு உடம்பு சரியில்லை, சோர்வா இருக்காரு, மூச்சு வாங்குறது, அவரோட நாக்கு வெளிரி போய் கை கால்ல ஊசி குத்துற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. இது எந்த நோயோட அறிகுறிகள்னு கேக்குறாங்க. உங்களுக்கு என்ன தோணுது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. கரெக்ட், இது ரத்த சோகைக்கான அறிகுறிகள் தான். ஆனா இங்கதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்னடா இது பயாலஜி கொஸ்டின் மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? இல்லவே இல்லை, இது பக்கா ஹோம் சயின்ஸ் கேள்வி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஹோம் சயின்ஸுங்கிறது ஏதோ சமையலை பத்தி மட்டும் படிக்கிறது இல்ல, நம்ம அன்றாட வாழ்க்கையில வர்ற இது மாதிரி பிரச்சனைகளை எப்படி டயக்னோஸ் பண்ணி சரி பண்றதுன்னு கத்துக்கிறது தான். சோ நம்மளோட முதல் ரகசியமே இதுதான். இந்த தேர்வு அது ஒரு பரீட்சை மாதிரி இல்ல, நம்ம நிஜ வாழ்க்கையில வர்ற புதிர்களை விடுவிக்கிற ஒரு கேம் மாதிரி. எப்படின்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, 2 குழந்தைங்க, 2 பேருக்கும் வேற வேற பிரச்சனைகள். ஒரு குழந்தைக்கு தோல் தழந்து வயிறு சுருங்கி இருக்கு, இன்னொரு குழந்தைக்கு உடம்புல நீர் கோர்த்து வீக்கமா இருக்கு. இதுல முதல் கேஸ் மராஸ்மஸ், 2வது குவாஷியோர்கோர். ரெண்டுமே ஊட்டச்சத்து குறைபாடு தான், ஆனா வேற வேற வகை. சோ இப்படி அறிகுறிகளை வச்சு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறவங்க திறமை தான் இங்க டெஸ்ட் செய்யப்படுது. அப்போ இதிலிருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க எவ்வளோ விஷயங்களை மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கீங்கன்றது முக்கியம் இல்ல, படிச்ச விஷயத்தை எப்படி ஒரு நிஜ வாழ்க்கை சூழல்ல பயன்படுத்துறீங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஒரு நிஜ வாழ்க்கை பிரச்சனையை எப்படி அணுகிறதுன்னு பார்த்தோம். இப்போ இந்த தேர்வுங்கிற கேமோட ரூல் புக்கையே நாம கொஞ்சம் புரட்டி பார்ப்போமா? இந்த பரீட்சையில ஜெயிக்கிறதுக்கான சீக்ரெட் ப்ளூ பிரிண்ட்னு ஒன்னு இருக்கு. அதைத்தான் இப்ப நாம பார்க்க போறோம். பாருங்க, உண்மையாலுமே இந்த எக்ஸாம்ல பெரிய வெற்றி அடையணும்னா இந்த ப்ளூ பிரிண்ட்டை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சா போதும், எப்படி படிக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிடும். வாங்க அந்த டேட்டாவை இப்ப நாம டீப் அனலைஸ் பண்ணலாம். இப்ப ஸ்கிரீன்ல தெரிகிறது தான் இந்த முழு பகுப்பாய்வோட மிக முக்கியமான விஷயம். நல்லா கவனிங்க. உங்க மொத்த மார்க்ல 45% புரிதலுக்கும் 30% பயன்பாட்டுக்கும் போகுது. அதாவது 75% மார்க்ஸ் நீங்க விஷயங்களை மனப்பாடம் பண்றதுக்கு இல்ல, அதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி அப்ளை பண்றீங்கன்றதுக்கு தான். வெறும் 25% தான் நேரடியான அறிவு சார்ந்த கேள்விகளுக்கு. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாத்தீங்களா? அதனால நான் உங்களுக்கு சொல்ற முக்கியமான அட்வைஸ் என்னன்னா, உங்க படிப்பு முறைய உடனடியா மாத்துங்க. ஒரு விஷயத்த படிக்கும்போது இது என்ன அப்படின்னு மட்டும் மனப்பாடம் பண்ணாதீங்க. அது ஏன் அப்படி இருக்கு, எப்படி வேலை செய்யுதுன்னு ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு, ஆனா கேள்வித்தாள் ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு ஒரு பயம் வருதா? கவலையே வேணாம். இங்க பாருங்க, 30% கேள்விகள் ரொம்ப சுலபமா இருக்கும், 50% சராசரியா இருக்கும். அதாவது மொத்தமா 80% பேப்பர் உங்களால சுலபமா எழுத முடியற மாதிரி தான் இருக்கும். மிச்சம் இருக்கிற 20% கடினமான கேள்விகளை சரியா ஹேண்டில் பண்ணிட்டா நீங்க தான் டாப்பர். ஓகே, இப்போ எக்ஸாமோட அமைப்பு, கேள்விகளோட தன்மை இதெல்லாம் நமக்கு தெரியும். அதாவது எப்படி படிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து என்ன படிக்கிறதுன்னு பார்க்கலாமா? உங்க பாடத்திட்டம், அதாவது உங்க சிலபஸ் தான் உங்க வெற்றிக்கான வழிகாட்டி. மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த 5 முக்கிய தொகுதிகளும் கூடவே நீங்க தேர்ந்தெடுக்கிற ஒரு விருப்ப பாடமும் தான் உங்க சிலபஸ். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நேரத்தை செலவு பண்ணணுமா? கண்டிப்பா இல்ல. எதுக்கு அதிகமா கவனம் செலுத்தணும்னு ஒரு சூப்பர் சீக்ரெட் இருக்கு. அதைத்தான் அடுத்ததா சொல்ல போறேன். சரி, இப்போ நாம பார்க்க போறது தான் இந்த முழு பகுப்பாய்வோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். உங்க நேரத்தை இங்க முதலீடு செஞ்சா அதிகபட்ச மார்க் அல்லலான்னு நான் உங்களுக்கு புட்டு வைக்க போறேன். ரெடியா இருங்க. இந்த பார் சார்ட்ட பாருங்க, இதுவே எல்லாத்தையும் சொல்லிடும். உணவு மற்றும் ஊட்டச்சத்து, வள மேலாண்மை, மனித வளர்ச்சி, ஜவுளி மற்றும் ஆடை, இந்த 4 டாபிக்குமே தலா 16 மார்க். ஆனா முதல் டாபிக்கான வீட்டை நிர்வகித்தலுக்கு வெறும் 4 மார்க் தான். வித்தியாசத்தை கவனிச்சிங்களா? கரெக்ட், 4 மடங்கு அதிக மார்க். இந்த ஒரு சின்ன டேட்டா போதும் உங்க படிப்பு திட்டத்தையே மொத்தமா மாத்தி உங்களை மார்க் லிஸ்ட்ல டாப்க்கு கொண்டு வர. உங்க படிப்பு நேரம் ரொம்பவே விலைமதிப்பானது. அதை எங்க முதலீடு செய்யணும்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க மொத்த நேரத்துல பெரும் பகுதியை அந்த 4 16 மார்க் வாங்குற தொகுதிகளுக்காக ஒதுக்குங்க. இதுதான் புத்திசாலித்தனமா படிக்கிற முறை. சரி, இப்போ நாம தெரிஞ்சுக்கிட்ட எல்லா ரகசியங்களையும் ஒன்னா சேர்த்து ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வெற்றி வியூகமா மாத்தலாமா? வாங்க. வெற்றிக்கு இந்த 4 படிகள் தான். முதல்ல ஒரு துப்பறிவாளர் மாதிரி யோசிக்க ஆரம்பிங்க. நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பயிற்சி பண்ணுங்க. 2வது, அந்த ப்ளூ பிரிண்ட்டை மனசுல வச்சுக்கோங்க. 75% மார்க் புரிதலுக்கும் பயன்பாட்டுக்கு தான். 3வது, அதிக மதிப்புள்ள அந்த 4 தலைப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடைசியா 4வது, மாதிரி வினாத்தாள்களை வச்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க அறிவுத்திறனை இல்ல அதை பயன்படுத்துற திறனை டெஸ்ட் பண்ணுங்க.
கடைசியா ஒன்று சொல்றேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட இலக்கு இந்த தேர்வுல பாஸ் பண்றது மட்டும் இல்ல. இங்க நீங்க கத்துக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்க அன்றாட வாழ்க்கையை இன்னும் சிறப்பா மாத்துறதுக்கான ஒரு கருவி. இந்த தேர்வை எப்படி ஜெயிக்கிறதுன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, இங்க கத்துக்கிட்ட இந்த திறமைகளை வச்சு உங்க நாளைய எப்படி நீங்க இன்னும் சிறப்பா, இன்னும் அர்த்தமுள்ளதா மாத்திக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க, நீங்க நிச்சயம் ஜெயிப்பீங்க.